ஜாப் ஓரியன்டான ஸ்கில்லை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டெஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்டோடைய குவாலிட்டி, மெக்கானிக்கல், சிவில் இன்ஜினியர்ஸ், மெட்ராலஜி முடித்தவங்க, ப்ரொடக்ஷன் இன்ஜினியர்ஸ், ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த ஜாபுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. ஒரு என்ட்ரி லெவலில் வந்து ஒரு என்டிடி டெக்னீஷியனாக போவீங்க, அதாவது ட்ரெயினியாக போவீங்க. அதே மாதிரி என்டிடி ஆப்ரேட்டராகவும் வந்து ஒர்க் பண்ணுவீங்க, கியூசி ட்ரெயினி. இதிலே வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏற 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 உங்களுடைய சேலரி க்ரோத் வந்து ஹை ஆகும். ஒர்க் கண்ட்ரீஸ்லேயும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் கல்ஃப் கண்ட்ரீஸ் போகணுன்னாக்கா மினிமம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு. வெல்கம் டு க்ரோ ஸ்கில் எக்ஸ். உங்கள் கெரியர் க்ரோத்துக்கு தேவையான ஸ்கில்ஸை பற்றின அப்டேட்டுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற ஜாப் ஓரியன்டான ஸ்கில்லை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னா என்டிடி, நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். ஸோ மெயினாக வந்து இந்த டெஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்டோடைய குவாலிட்டியை செக் பண்ணுறதுக்காகவும், அப்புறம் வந்து அந்த ப்ராடக்டில் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்காகவும் வந்து இந்த டெஸ்டிங் மெயினாக இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. நான் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் எல்லாமே லேர்னிங் பர்பஸ்க்காக தான். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஸோ இதோடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும், இதை வந்து இந்த ஸ்கில் வந்து யாரெல்லாம் வந்து கற்றுக்கலாம், இந்த சீரியஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இது 2-3 வீடியோஸ் வரும். நம்ம எல்லா வீடியோஸும் நீங்கள் பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா, நம்ம கடைக்கு போயிட்டு ஒரு தேங்காய் வாங்கணும்னு வச்சிங்களேன். அந்த தேங்காய் நம்ம வந்து அதோடைய குவாலிட்டியை செக் பண்ணுறதுக்கு நம்ம தேங்காய் மேலே லைட்டாக தட்டி பார்ப்போம். ஒரு தக்காளியை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா தக்காளியை நம்ம சுற்றி பார்ப்போம், விஷுவலாக பார்ப்போம் சுற்றி. ஸோ அதில் ஏதாவது ஹோல்ஸ் இருக்கா, இல்லை வந்து தக்காளி ஏதாவது அடிபட்டிருக்கா அப்படின்றத நம்ம விஷுவலாக செக் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி தான் வந்து நான் டெஸ்ட்ரிக்ட் டெஸ்டிங்கில் வந்து ஒரு சில மெத்தட்ஸை யூஸ் பண்ணி அதை அந்த ப்ராடக்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் மெயினாக எதுக்குன்னா, அந்த ப்ராடக்ட்டில் வந்து டிஃபெக்ட்ஸ் இருக்கா, இல்லை அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றது செக் பண்ணுவாங்க. இன்னொன்று இதோட மெயின் இது என்னென்னா, அந்த ப்ராடக்டை எந்த ஒரு டேமேஜும் பண்ணாமல் இன்டர்னலாகவும் சரி எக்ஸ்டர்னலாகவும் வந்து குவாலிட்டியை வந்து செக் பண்ண முடியும். இன்டர்னலாக வந்து செக் பண்ணுறதுக்கு அந்த ப்ராடக்டை கட் பண்ணாமல் அந்த அதோடைய குவாலிட்டியை டெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, சரிங்களா. ஸோ இதை பற்றி தான் வந்து இந்த சீரியஸில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 2-3 வீடியோஸ் வந்து கண்டினியூ ஆகும். ஏன்னா இதில் வந்து நம்ம சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா ஸ்கில் எதுக்காக யூஸ் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து இதோடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கிங்க. இந்த என்டிடி டெஸ்டிங் வந்து யூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ், பவர் பிளான்ட்டு, அப்புறம் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸு, ஃபேப்ரிகேஷன் கம்பெனிஸு, அப்புறம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, அப்புறம் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன், ஷிப் பில்டிங், மரைன். ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்டிடி டெஸ்டிங் வந்து அப்ளை பண்ணுறாங்க. கேஸ்டிங், ஃபோர்ஜிங், பைப்லைன்ஸ், ப்ரெஷர் வெசல்ஸ், ஸோ இந்த மாதிரியான காம்பனன்ட்ஸ்லாம் வந்து இந்த என்டிடி டெஸ்டிங் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த காம்பனன்ட்ஸில் கிராக்ஸ் ஏதாவது இருக்கா, போரோசிட்டி, அப்புறம் இன்டர்னலாக டிஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கான்றதும் செக் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்டிங் யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது வீரில் விட்டுருக்கான்றதை செக் பண்ணுவாங்க. அதாவது ஒரு மெட்டல் சர்ஃபேஸ்லையோ இல்லை உள்ளுக்குள்ளார ஏதாவது கிராக்ஸ் இருக்கா. இப்போ கேஸ்டிங் இல்லைனா வெல்டிங் பண்ணுற டைமில் வந்து உள்ளார ஏதாவது ஏர் பபிள்ஸ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்கான்றதும், ஏதாவது வந்து அதாவது ஸ்லாகு இல்லை டர்ட்டு இல்லை ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் மாதிரி இந்த மெட்டலுக்குள்ளே இருக்கான்றது செக் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து இன்க்ளூஷன். ஸோ அந்த இன்க்ளூஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்டிங், என்டிடி டெஸ்டிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ஃபியூஷன், தெரியாத டிஃபெக்ட்ஸை என்டிடி டெஸ்டிங் மூலமா வந்து கண்டுபிடிப்பாங்க. மெயினாக இந்த என்டிடி வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறது எதுக்காகனா, ஒரு ப்ராடக்டோடைய சேஃப்டி, குவாலிட்டி, ரிலையபிலிட்டி, அப்புறம் அந்த ப்ராடக்டோடைய லைஃப், ஸோ இதெல்லாமே என்ஷூர் பண்ணுறதுக்கு என்டிடி வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. இந்த என்டிடியில் வந்து என்ன மாதிரியான மெத்தட்ஸ் ஆஃப் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து விஷுவல் டெஸ்டிங், ஒன்று வந்து பெனிட்ரேட் டெஸ்டிங், அல்ட்ராசோனிக் டெஸ்டிங், மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் டெஸ்டிங், ரேடியோகிராஃபிக் டெஸ்டிங். ஸோ இது ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா விடி, பிடி, யூடி, எம்டி, ஆர்டி. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஜாபுக்கு வந்து போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐடிஐ முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, ஈவன் பிடெக். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர், மெக்கானிக்கல், சிவில் இன்ஜினியர்ஸ், மெட்ராலஜி முடித்தவங்க, ப்ரொடக்ஷன் இன்ஜினியர்ஸ், ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த ஜாபுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா. இந்த ஜாப் வந்து ஃபீல்டு ஒர்க், சரிங்களா. உங்களுக்கு வந்து சைட்டில் தான் ஒர்க் இருக்கும். ஜாப் டெசிக்னேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவலில் வந்து ஒரு என்டிடி டெக்னீஷியனாக போவீங்க, அதாவது ட்ரெயினியாக போவீங்க. அதே மாதிரி என்டிடி ஆப்ரேட்டராகவும் வந்து ஒர்க் பண்ணுவீங்க, கியூசி ட்ரெயினி. இதிலே வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்டிடி இன்ஸ்பெக்டர், கியூசி இன்ஸ்பெக்டர் வித் என்டிடி ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ இதிலே வந்து சீனியர் லெவல். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய லெவல்ஸ் வந்து இருக்குது உங்களுக்கு க்ரோத் வைஸ். அதே மாதிரி இதில் வந்து பிகினிங் வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து கம்மியாக தான் இருக்கும்.
பட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏற 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 உங்களுடைய சேலரி க்ரோத் வந்து ஹை ஆகும். ஓகேங்களா? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியாவில் மட்டும் கிடையாது, கல்ஃப் கண்ட்ரீஸ்லேயும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் கல்ஃப் கண்ட்ரீஸ் போகணுன்னாக்கா மினிமம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு தேவை. ஆனால் கல்ஃப் கண்ட்ரீஸ்லேயும் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது போகிறதுக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நீங்கள் வந்து அதுக்கு ஒரு சில சர்டிஃபிகேஷன் இருக்குது, அந்த சர்டிஃபிகேஷனை நீங்கள் பண்ணிவிட்டு உங்களால் வந்து கல்ஃப்லேயும் போயிட்டு ஒர்க் பண்ண முடியும். ஸோ எப்படி வந்து இந்த ஜாப்புக்குள்ளே நான் போகிறதுக்கு என்னெல்லாம் தேவை, இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த வீடியோஸில். அடுத்த வீடியோவில் இந்த டெஸ்டிங்லாம் வந்து லேபில் எப்படி பண்ணுறாங்கன்றதும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எப்படி இருக்குது, ஒரு என்டிடி இன்ஜினியராக ஆகிறதுக்கு என்னென்னலாம் வேணும், ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வீடியோ வரும்போது உங்களுக்கு ரிமைண்டர் வரும்.